இதுக்காக என்ன கூட்டி அனுப்பிச்சீங்களா? எனக்கு அவனை அழைச்சிட்டு வரலையா? இப்ப அழைச்சிட்டு வந்து என்ன பண்றது? என்னங்க அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா? என்ன சொன்னீங்க? ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா? பாவி, அவனா இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணா? ஆள் கிடைச்சிட்டு அவனோட சேர்த்து வாழ வைக்கலான்னு நினைச்சா பிரச்சனை இப்படி ஆயிடுச்சு. புவனோட வாழ்க்கை என்னங்க ஆகுறது? அவனை பொறுத்த வரைக்கும் அவனை ஏத்துக்க தயாராத்தான் இருக்கான். ஆனா அவன் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டாளன்னு பயப்படுறான். ஐயோ, இத கேட்டா அவ எப்படிங்க தாங்கிக்குவா? என்னங்க, இந்த விஷயம் நமக்குள்ளவே இருக்கட்டும். நான் அவகிட்ட வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஏலதா, அவன் பொண்டாட்டி நிலைமையில நீ இருந்தா இந்த பிரச்சனைக்கு நீ என்ன முடிவெடுப்ப? எனக்கு எங்க அந்த நிலைமை வருது? இத பாருங்க, இன்னொரு தடவை விளையாட கூட அப்படி பேசக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நேத்து என் வீட்டுக்காரர் அந்த ராமலிங்கத்தை பார்க்க பேங்க் போனாராம். அவர் துபாய்க்கு போயிருக்காரா. அப்படியா? திரும்பி வர்றதுக்கு 6 மாசம் ஆகுமா. பாவம் உன் வீட்டுக்காரர் எனக்காக எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாரு. ஆமா, உன் கதையை கேட்டதுல இருந்து அவர் சரியா கூட சாப்பிடறது இல்ல. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவரை பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. சரசு, நான் உனக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தறேன். அது விஷயமா நீ சொல்லவே இல்லையே. உன்னதான் எனக்கு பிடிக்கலையே, அப்புறம் எப்படி சொல்லுவேன்? நானும் ராமகிருஷ்ண சார் மாதிரியே ஏஜென்சி எடுக்கிறேன், உன்னை பிடிக்கிறேன். கலிய பெருமாள். வணக்கம் சார். நான் சொல்லல, அதுக்கு தான் வந்திருக்கா பாத்தியா? சார் ஏஜென்சியா? ஆஹா, இவ்வளவு பணிவா வந்திருக்கீங்களே, யாருங்க நீங்க? ஆரம்பத்துல பணிவாத்தான் வருவேன், போக போக அனுபவத்துல நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. நான் இப்பவே தெரிஞ்சுக்கிறேன். யாருங்க நீங்க? சைடு சீட்டு சரசா இருக்கு, அதோட ஒண்ணு விட்ட சித்தப்பா. ஒண்ணு விட்டு சித்தப்பா நீங்க தானா? ஆமா. உட்காருங்க. சித்தப்பா. என்னப்பா? எப்பப்பா வந்தீங்க? இப்பதாப்பா வந்தேன். சரிதான்ப்பா. அப்பப்பா, என்ன பாசம், என்ன பாசம். சார், நான் சரசிட்ட ஒரு லவ் லெட்டர் கொடுத்திருந்தேன். அது உங்களை கேட்டுதான் முடிவு சொல்ற முடிச்சு. நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அந்த முடிவை சொல்றது தானே வந்தேன். கொஞ்சம் முன்னால வர்றீங்களா? எதுக்கு? முடிவை சொல்றதுக்கு. யார் அவன்? மின்னல் மாதிரி ஒருத்தன் வந்தான், ஒண்ணு விட்டான், போயிட்டான். அவருதாங்க என் ஒண்ணு விட்ட சித்தப்பா. யாராச்சும் தப்பு பண்ணா வருவாரு, ஒண்ணு விடுவாரு, போயிடுவாரு. இதுக்கு பேர் தான் ஒண்ணு விட்டு சித்தப்பாவா? நான் என்னமோ நினைச்சேன். சரசு, மேட்ர நமக்குள்ளேயே முடிச்சுக்கலாமே. நீ ஐநாசா வரைக்கும் போயிட்டியே, என்ன ஏன் நீ வெறுக்கிற? அமாவாசை இருட்டு மாதிரி இருக்கிற, அதான் வெறுக்கிற. சரசு, நிறவெறி கூடாதுன்னு உலகமே பேசுது. கருப்பா இருக்கிறது ஏன் தப்பா? எங்க ஆத்தாளும் கருப்பு, எங்க அப்பனும் கருப்பு. நான் பிறந்ததோ நெய்வேலி, சுரங்கம், அதுவும் கருப்பு. நான் எப்படி சிகப்பாக முடியும்? நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வா சரசு. எதுக்கும் ஏன் ஒண்ணு விட்ட சித்தப்பாவ கலக்கு. சரி, கலக்கவே வேணாமா? கலக்கவே வேணாம். இப்ப என்ன கலக்குது? நான் இங்க பிறந்தது. சார், என்னையா? எனக்கு 1 மணி நேரம் பர்மிஷன் வேணும். எதுக்கு? முத என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்க போகுது. ஐயா, ரிட்டையர்ட் ஆக போற வயசு வந்தாச்சு, இப்ப குழந்தை பிறக்க போகுது அவனுக்கு. அது வந்து சார், எங்க அக்கா பொண்ண சின்ன வயசா இருக்கும் போதே எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. வயசுக்கு வந்துருவான்னு வெயிட் பண்ணேன். எனக்கு வழுக்கையே விழுந்துருச்சு. இப்ப அவ வயசுக்கு வந்துட்டான். 7 மாசம் கர்ப்பம். அதுக்காக குங்குமப்பூ வாங்க போறேன். குங்குமப்பூ எதுக்குயா? கர்ப்பமா இருக்கிறவங்க குங்குமப்பூ சாப்பிட்டா பிறக்க போற குழந்தை ரோசா பூ மாதிரி செவப்பா பிறக்குமா சார். என்ன இது? குங்குமப்பூ. கர்ப்பிணி பொண்ணுங்க சாப்பிட்டா பிறக்க போற குழந்தை சிகப்பா பிறக்குமா.
கருப்பா பிறந்தா தப்பு இல்லைங்க. தகப்பன் பேர் தெரியாம தான் பிறக்க கூடாது. உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு தகப்பன் நான் தான் சொல்லிக்க முடியாத சூழ்நிலையில நான் இருந்தாலும் எனக்கு மட்டும் பாசம் இருக்காதா போனா? பாசம் மனசுக்குள்ள இருந்து என்னங்க பிரயோஜனம்? பிறக்கிற குழந்தைக்கு தகப்பன் யாருன்னு தெரிஞ்சும் நானும் சொல்ல முடியாது, அந்த குழந்தைய சொல்லிக்க முடியாது. காலம் பூரா அது களங்கத்தோட தானே வாழணும். உன்னை விட நான் 1000 மடங்கு வேதனைப்படுறேன் போனா. என் ரத்தத்தை பங்கு போட்டுக்கிட்டு பிறக்கிற குழந்தை என்ன அப்பான்னு கூப்பிடுறத கேட்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதா? நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கூடாது. போனா போனா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பெல்லாம் ஒரே வலி, மயக்கமாவும் இருக்கு. என்ன மயக்கமா இருக்குதா? லதா லதா, டாக்டர் கூப்பிட்டு தான் போயிருக்கா. குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? உடம்புக்கு ஒண்ணு இல்ல போனா, எல்லாம் மனசுதான் காரணம். நீ இப்படியே வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா அது உன் வயித்துல வளர்ற குழந்தையை பாதிக்கும். புவனா, டாக்டர் வந்திருக்காங்க. ஏய் புவனா, நீ எங்கயா இருக்க? ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா டாக்டர்? நான் அவ ஃபேமிலி டாக்டர். நீங்க தான் எனக்கு புதுசு. எப்படி இருக்க? ரொம்ப நாளாச்சுல ஒண்ணு பார்த்து. வலிக்குதா? என்ன டாக்டர்? ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் வீக்கா இருக்கா. நான் ஒரு டானிக் எழுதி தரேன், சரியா போகும். டாக்டர் இவரு புவனா வீட்டுக்காரர் தானே? ஐயோ, இவர் என் வீட்டுக்காரருமா? புவனா வீட்டுக்காரர் துபாய்க்கு போயிருக்காரு. தனியா இருப்பாளன்னு என் கூட தங்க வச்சிருக்கேன். ஐ எம் சாரி. துபாய்க்கே போயிட்டாரா? இது கொடுங்க, போய் இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க. நீங்க பேசிட்டு இருக்கமா, நான் காஃபி கொண்டு வரேன். புவனா, என்னம்மா இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உங்களுக்கு மட்டும் இல்ல டாக்டர், எனக்கு கூட என் வாழ்க்கை புரியாம தான் இருக்கு. உங்க 2 பேருக்கும் உள்ள தொடர்பு அந்த பொண்ணுக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. தாய் தவறி கூட அவகிட்ட சொல்றாருங்க டாக்டர். உன் நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குமா. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு புரியல. புவனா, நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். பிளாஸ்க்ல காஃபி போட்டு வச்சிருக்கேன், அவர் வந்தா குடிக்க சொல்லு. சரி. என்னம்மா பூனா கண்ணு, சௌக்கியமா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
பாத்து 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 மறுபடியும் வலிக்க விழுந்துற போற. நீ எதுக்காக இங்க வந்த? மரியாதையா வெளியே போ. மரியாதையா? தாலி கட்டாமலே தாயாக போற. மரியாதை பத்தி நீ பேசுறியா? வெளியே சொல்லாது, வயித்துல இருக்கிற குழந்தை சிரிச்சிட போகுது. இப்ப நீ வெளியில போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணவா? எது? போலீஸ்க்கு போன் பண்ண போறியா? பண்ணு. இன்ஸ்பெக்டர் வரட்டும், அவர்கிட்ட நேராவே நான் சொல்றேன், உன்னை கெடுத்து கர்ப்பவதி ஆக்குனது ராமகிருஷ்ணன் தான் சொன்னா என்ன வந்து தெரியல. கிட்டத்தட்ட 7-8 வருஷம் உன்னை உள்ள தள்ளுவாங்க. உனக்கும் பேப்பர்ல பெருசா விளம்பரம் வந்த மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? டயல் பண்றியா இல்ல நாம டயல் பண்றேன்? ஏன் என் உயிரை வாங்குற? என்னமா இது? உனக்காக நான் என் உயிரையே கொடுக்க வந்திருக்கேன், நீ உயிரை வாங்க வந்திருக்கேன்னு சொல்றிய. ஒண்ணு செய், உன் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சிரு. உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் தகப்பேன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா பிறக்க போற குழந்தைக்கு இனிஷியல் வேணும் பாரு. ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். யாராவன்? யூ வாண்ட் ஒன்ஸ் மோர்? நோ மோர் ப்ளீஸ். இரு, நீ பாட்டுக்கு சொத்த கத்திரிக்காய போட்டுட்டு இருக்க. மார்க்கெட்ல வர்றதே அப்படித்தாமா இருக்கு, நான் என்னம்மா பண்ணுவேன்? நேத்தே புதினா கீரை கொண்டாட சொன்னல, நாளைக்கு கண்டிப்பா கொண்டு வரேம்மா. சரி. அம்மா, உன் வளகாப்புக்கு சொல்லுமா, ஒருவேளை வந்து வயிறார சாப்பிட்டுட்டு போறேன். வரட்டுமாமா? புவனா, உனக்கு வளகாப்பு நடத்தணும்னு எனக்கு தோணவே இல்லை பாத்தியா? எனக்கு வளகாப்பு ஒண்ணுதான் குறைச்சா. ஏண்டி அப்படி சொல்ற? பின்ன என்ன, செஞ்சு வைக்க அப்பா அம்மா இருக்கணும், இல்ல அதை பார்த்து சந்தோஷப்பட புருஷன் இருக்கணும். நான் தான் யாருமே இல்லாத அனாதையாச்சு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல.